கேட்க யார்கிட்ட ப்ரைஸ் கேட்கணுமா? ப்ரைஸ் கேட்க போயிட்டாருங்க. அங்கே இப்போ தான் முனிக்கோயில் ஏதோ நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இப்போ இது பண்ண சொல்லியிருக்காருங்க. சாமி கூட சொல்லியிருக்காருங்க. பயங்கரமாக அதான் ரொம்ப காடாக இருக்குது. அந்த இடத்துல ரொம்ப காடாக இருக்குது. கிரவுண்டு சிவன்ட்ட விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ வர வர ஆளுவே இல்லை. ரெண்டும் பார்த்தா டீமே சும்மா ஒரு 10 பேர் வச்சு தான் விளையாண்டுக்குதான். இங்கிட்ட 4 பேர், அங்கிட்ட 4 பேரா. ஓகே நல்லபடியாக நடக்கட்டும். ஓகே, வருத்தப்படம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கா. ஐயோ, என்ன விளக்குமா நீங்கள் எல்லாமே எப்படி நடக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் பசங்கள்லாம் எல்லாம் ஒன்றா இருந்து டோர்னமெண்ட் விளாட்ல எல்லாம் ஒன்றா இருந்து பண்ணோம்னா அது ஒரு என்ஜாயாக இருக்கும். சில பேர் சில இடத்துல போய் நின்று உட்காந்துட்டு ஆள் இல்லை, அவர் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே சூழ்நிலை அப்படி அமையுது பாருங்கள். இதுன்னு இல்லை, இது கிரிக்கெட் மட்டும் கிரிக்கெட்டுன்னு இல்லை, அது ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனு, கோயில் திருவிழா, இதெல்லாம் இப்படி தான். நான்லாம் சிங்கப்பூர் போகும்போது முதல் சிங்கப்பூர் போகும்போது 2 நாள் இருக்கும்போது தீபாவளி 2 நாள் தீபாவளி முடிச்சு போகிறேன் அப்படின்னுட்டாங்க. எங்கள் அண்ணன் வந்து போகும்போது சிங்கப்பூர் போகும்போது நம்ம ஊர் கோயில் திருவிழா. நான் நாளைக்கே 4 மணி நேரம் காப்பு கட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொத்தமல்லி காட்டில் இருந்துட்டு அப்படியே போனாப்புல. அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை அமையும். நான் போயிட்டு முதல்ல இது இல்லை, நான் போய் இறங்கி 2ஆம் நாள் வந்து சிங்கப்பூரில் இறங்கி தீபாவளி என்ன 7ஆம் அறிவு படத்துக்கு போனேன். 7ஆம் அறிவு படத்துக்கு போனேன் நான் எங்கள் அண்ணெல்லாம். 7ஆம் அறிவு படத்துக்கு பாருங்கள். 7ஆம் அறிவு எப்போ படம் வந்துச்சு அப்போ தான் நான் முதல்ல நான் இங்கே போனேன். முதல்ல சிங்கப்பூர் போனது. சிங்கப்பூரில் தியேட்டரில் படம் பார்த்தேன். அடுத்தது என்ன படம்? மங்காத்தா பார்த்தேன். அடுத்தது வேதாளம் படம் பார்த்தேன். நம்ம தலையோட ஃபேன்ஸ் அதனால் வேதாளம் படம் பார்த்தேன். அதெல்லாம் இங்கே பார்த்த படம். மங்காத்தா விளையாட்டு மங்காத்தா விடமாட்டா வெளி வேஷம் போடாட்டா இந்த வெற்றி கிட்ட வர. அதெல்லாம் இன்னைக்கு வந்து மங்காத்தா வரும்போதெல்லாம் இதில் பார்ட்டி, பயங்கர பார்ட்டி. இங்கே இது நம்மளோட கம்பெனியில் நல்ல பார்ட்டி. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா பார்ட்டி நல்லா தெரியுமே, நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக போனோம் படத்துக்கு. விளையாடு மங்காத்தா அது சைனீஸ் நியூ இயர்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வணக்கம் நண்பர்களே, வாங்க லைக் பண்ண கமெண்ட் பண்ண நண்பர்களே. வர்ற வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாள் மிகப்பெரிய டோர்னமெண்ட் ஒன்று நடக்க போகுதுங்க. அதனால் இங்கே எல்லாம் சீர் பண்ணிட்டு இருக்காருங்க பாருங்க. ஏன் இப்படி போயிட்டுருக்கீங்க? தண்ணி கொண்டாந்து அங்கே கொடுத்துட்டு வேண்டிய தண்ணி இல்லை, அங்கெல்லாம் இருக்குது. இதில் கொண்டாந்து கொடுத்துட்டு வேண்டியல. இப்போ வீரகுமார் வர முடியாதான்? இப்போ இம்பார்ட்டான சூழ்நிலை, வர முடியாத சூழ்நிலை அப்படின்னு அழுகிறாப்புல. உண்மையிலேயே வர முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறாப்புல. ஓகே நல்லபடியாக நடக்கட்டும் அப்படிங்கிறாப்புல. ஏஜிபிக்கு 3500 செலவு வருது. கொடுத்துருக்கு. இனி அவருக்கு டீசல் கொடுத்துருக்கு. இப்போ எப்படி 5000 ஓடிடுச்சு. இந்த 2500 போட்டு விடணுமா? இப்போ பாருங்க லைவ்ல ஓடிடுவாங்க பாருங்க. அது முதல்ல போயிட்டாப்புல. லவ் ஃபெயிலியர், அதனால தான் வர முடியாது. ஒழுங்கா படிக்கல போல, ஃபெயில் போட்டாரு. இது ஒரு கட் வீடியோ. நாளைக்கு சாமி கும்பிடுற கட் வீடியோ. ஆரம்பிக்கும் கட் வீடியோ இதெல்லாம் போட்டீங்கன்னா சிம்பிளா வந்துருச்சா? சிம்பிளாக வாங்கிக்கிறோம். கப்பு செம்பு எல்லாம் ஒன்றா இப்போ வாங்கிட புரியல. அது வாங்கிட்டு சொல்லிவிட்டா கொண்டா கொடுத்து போயிடுவாங்க. அதெல்லாம் ஊனி சாமி கும்பிட்றதெல்லாம் கட் வீடியோ மாதிரி போட்டு விடுங்க. கண்டிப்பாக அப்படி போட்டீங்கன்னா தான் நல்லா.